வணக்கம். அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து பாடும் குடும்பத்தாருக்கும் கலையுலகத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அவரும் சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நினைச்சோம். வயசு வித்தியாசம் பார்க்காம ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கும். ரெண்டு பேரும் தலைவர் படம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி மண்ணில் வர வசனத்தை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவரும் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசினார்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒருவன் ரிலீஸ் ஆனப்போ நான், தம்பி மயில்சாமி, ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சீன்லாம் விசில் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு தான் ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் மனதைரியத்தோடு இருக்கணும். ஆழ்ந்த இரங்கல். 2 நாளுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தேன். அப்போ பல்ஸு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஏறவே இல்லை. அப்சர்வைஸ் வச்சாக்கா வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தூங்குனாக்கா வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அக்காக்கிட்டையும் பேசினேன். இல்லை அவர் தான் பிரச்சனை, வந்துடுவார் ரொம்ப தன்னம்பிக்கையாக சொன்னாங்க. எனக்கு இன்னும் அதை என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அவன் எப்படி இருந்தாலும் வந்துடுவான், அதெல்லாம் தைரியமான ஆள் அப்படின்னாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டாரு. ரொம்ப இழப்பு. எங்கள் குடும்பத்தை வடிவேல் பாலாஜி இறந்ததே இன்னும் நாங்கள் தாங்கிக்க முடியாமல் அந்த இழப்பு இன்னும் பாதிப்புலேயே தான் இருக்கோம். அதுக்கடுத்து சடனாக இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கிடுச்சு எங்களுக்கு. ரோபோ சங்கர் அவர் திறமையை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே, உலகம் முழுவதும் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் எல்லா நாடுகள், வெளிநாடுகள், எல்லா ஷோவிலையும் ஒன்றா பயணிச்சுக்கிறோம். நைட்டு பகல்னு ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகள், பேசின என்னென்ன, அவர் இருந்தாலே ஜாலியாக இருக்கும். எப்போவுமே ஜாலியாக வச்சுட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞர் நம்மளை விட்டு போனது பெரிய இழப்பு. ஸோ அவரோட இழப்பை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அவங்க குடும்பத்தாருக்கு கடவுள் எப்படி ஆறுதல் சொல்லப்பாரு எனக்கு ஒன்றுமே தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் லாஸ்ட்டு சீசன் சாம்பியன் பண்ணும்போது நல்லா பண்ணாக்கா ஓடி கவரில் காசு போட்டு கொடுப்பார் 2000 ரூபா. அவர் வாங்குகிற பேமெண்ட்டே கம்மி தான். ஆனால் அவரோட எண்ணம் நல்லா பண்ணானுங்க, அவங்கள உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு கவரில் காசு எடுத்து கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டர். எல்லாம் நல்லா பண்ணணும், நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவர். இன்றைக்கி அவர் நம்மளை விட்டு போனது ரொம்ப பெரிய இழப்பு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. போன அக்டோபர் நவம்பரில் குணா படம் ரிலீஸ் ஆகும்போது அவருடைய வெட்டிங் ஆனிவர்சரி அந்த ப்ரிவியூவுக்கு கூப்பிட்டுருந்தாரு. அந்த குணா படம் மஞ்சுமல் பாய்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கும்போது என்னை கூப்பிட்டுட்டு அப்படியே ரோசின்னு தேட்டரில் ஃபுல்லாக அப்படி கற்றுனார். நாங்கள் இப்போ நிறைய ஈவெண்ட்டில் பார்த்துருக்கோம், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். அப்புறம் நாங்கள் குக்குத் கோமாளி பண்ணும்போது எப்போதும் கூப்பிடுவார். நான் ஒரு தடவை இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்போ எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருப்பார். இவரை மாதிரி ஒரு பர்சன் பார்க்கவே முடியாது. ஒரு நாள் கூட அவர் ஒரு மாதிரி துக்கமாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவருடைய சிரிச்ச முகத்தை தான் நேற்றெல்லாம் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுச்சு எனக்கு. அதை நல்லவங்க எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணுங்க. அதான் ஹெல்த்து பார்த்துக்கலன்னா ரொம்ப கஷ்டம். அதை நான் திரும்ப திரும்ப எல்லார்ட்டையும் சொல்கிறேன். நம்மளுடைய சினிமாவில் நிறைய பேர் இப்போ எனக்கு இப்போ என்ன பேசுகிறதுனே தெரியல. நிறைய பேர் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க எல்லாருமே பயங்கரமாக நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. அவங்கெல்லாம் நம்மளை விட்டு போகும்போது ரொம்ப இது எதிர்பாராதது தான். ஹெல்த் இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்துருக்கலாம் அவர். நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா எப்போவுமே கிண்டல் அடித்து சிரித்து தமாஷ் பண்ணி, திடீர்னு என்னுடைய படம் டிவியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து கிளிப்பிங்ஸ் எடுத்து அமைச்சிட்டு ஒரு 1/2 hour உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்பார். அவ்வளோ சிரிப்பாக இருக்கும். நாங்கள் ஷூட் பண்ணும்போதும் அப்படி தான் கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ரொம்ப எல்லா படமும் என்னுடைய படங்கள் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அப்படி சொல்வார், இந்த ஷாட் அப்படி எடுத்தீங்களே, இந்த ஷாட் எப்படி எடுத்தீங்களே, இது விஜயகாந்த் சாரோட எப்படி எடுத்தீங்களே, அப்படி எடுத்தீங்களேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். பயங்கர கிரேட் சோல். ஒரு சிரிச்சிட்டு இருக்க மனுஷனை ரொம்ப தவறிட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அவருடைய சிரிப்பு பார்க்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு.
இது உண்மையிலேயே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கின்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தார். நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர் இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை அப்போ எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும் இந்திரா அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸான வந்து ரோபோ மாதிரி நடித்தது, பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல் நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடியன் லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமாக நான் பார்க்குறேன். நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ நாங்கள் வந்து துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க அக்கா அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு கேப்டன் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணுன்ட்டு எல்லோரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதராக எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்லை. தயவுசெய்து எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இது மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பெருமதிப்பிற்குரிய நகைச்சுவை நடிகரும் அனைவரிடத்திலும் அன்போடு பழகக்கூடியவரும் பல்வேறு சிறந்த நற்பண்புகளை கொண்டவருமான பெருமதிப்பிற்குரிய ரோபோ சங்கர் அவர்கள் நேற்றைக்கு உடல்நலம் குன்றிய நிலையில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று தெரிவித்திருப்பதைப் போல தமிழ்நாட்டு மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தொடர்ந்து அவர் உழைத்து வந்தார். திரு ரோபோ சங்கர் அவர்களை பொறுத்தவரை அவரும் திரு சித்தியும் பிரபலமடைவதற்கு முன்னாலேயே எங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் வணக்கத்துக்குரிய நம்முடைய இன்றைய முதல்வர் போன்றவர்களுடைய பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகளில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளின் வாயிலாக மக்களை மகிழ்வித்தவர்கள். பிறகு சின்னத்திரை வண்ணத்திரை என்று எல்லா திரைத்துறைகளிலும் தனக்கென ஒரு தனிமுத்திரையை பதித்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு ரோபோ சங்கர் அவர்கள். கடந்த வாரம் இசைஞானி இளையராஜாவுக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் கூட அங்கே முன்வரிசையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் அவர்கள் காலில் விழுந்து வணங்கியதை பார்த்தபோது நானும் எதிரிலிருந்தேன். அவருடன் பேசுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருந்தேன். மிக சிறப்பான ஒரு பண்பாளர் என்பதை, மிக சிறந்த அடக்க குணம் உள்ளவர் என்பதையும் அன்றைக்கு நிரூபித்தார். அத்தகைய பல்வேறு சிறப்பு குணங்களை கொண்ட திரு ரோபோ சங்கர் அவர்கள் இன்று நம்மிடையே இல்லாதது மிகப்பெரிய அளவிலான வருத்தத்துக்குரிய ஒன்று. அவர் மறைந்துவிட்டார் என்று அறிந்தவுடன் பெருமதிப்பிற்குரிய திமுக கழகத்தின் இளைஞரணியின் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேற்று இரவே 12:30 மணிக்கு வந்து முதல் ஆளாக வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறார்கள். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலைத்துறையினருக்கும் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை தெற்கின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறேன். நானும் ஒரு காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தவன் தான். நானும் இப்போ நிப்பாட்டிட்டு என் குடும்ப நன்மைக்காக நான் வந்து இப்போ அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நம்மளுக்கு பின்னாடி நம்ம குடும்பத்துக்கு நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து குடியை குறைச்சிக்குங்க அப்படின்னு இந்த வேலையில் நான் வேண்டிக்கிறேன். இதனால் நம்ம கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணனுக்கு, அண்ணன் குடும்பத்தாருக்கு நான் இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மறக்க முடியாத அம்மாவோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில மாதம், அண்ணன் தம்பி பாசத்தை புரிஞ்சுக்க சில வருஷம், சொந்தத்தோட பாசத்தை தெரிஞ்சுக்க சில கஷ்டம்,
கூட்டாளி பாசத்தை தெரிஞ்சுக்க பல நஷ்டம். அவரவர் பாசத்தை அப்பப்போ புரிஞ்சுப்ப, அப்பனோட பாசத்தை அப்பனாகி தெரிஞ்சுப்ப. வேர்வைய தாய்ப்பாலா கொடுப்பவன் அப்பனடா, கோபத்தில் பாசத்தை காட்டுறவன் அப்பனடா. குடும்பத்தில் ஐக்கியமான ஒரு நண்பன், எல்லா நல்லதுக்கிட்டையும் எனக்கு கேட்பான். அப்புறம் வளர்ச்சி ஒரு ஒரு அயன்மேன் மாதிரி தன்னை வருத்திக்கிட்டு ஒரு இரும்பு மட்டு மாதிரி வாழ்ந்து மக்கள்லாம் கவர்ந்து அப்படியே இரும்பை உருக்கி வந்தது போராடி வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது வாழ வேண்டிய காலத்தை புரிஞ்சுட்டு பெரிய பொறுமை தான். எதுக்கு நினைச்சானோ நினைச்சது கிடைக்கும் போது அந்த பொறுமையான வாழ்க்கை கலைஞனுக்கு இது கிடைக்கும் போது நல்லா எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அது வந்து இது சொல்றதுக்கு இல்லை, ரோபோ போயிட்டான்னு சொல்றதுக்கு மனசு வரமாட்டேங்குது, ஆயிரத்தி வரமாட்டேங்குது. பார்த்து அதே மாதிரி சார் வந்து முத பார்த்த நிகழ்ச்சி வந்து சிவகாசி 2000 தன்னுடைய வாட்சியை கழட்டி சார் போட்டார். மறக்க முடியாத சம்பவம். ரோபோ சங்கர் திருப்பி பேசுங்க. இந்த ஒரு சந்தோஷ நிகழ்வு நடந்தாலும் முதல்ல நிற்கிறது அவர் தான். எதுவுமே எதிர்பார்க்காம ஃபஸ்ட்டு வீட்டுக்கு வந்து என்ன எதுவும் விசாரிப்பாரு. இப்போ கூட ஒரு மனுஷனுக்கு வந்து யாரெல்லாம் வெற்றி பெறும்போது கஷ்டமே வரும்.